7.1 வரைக்கும் 1ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டோம். 7.2ல செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாமா? A solid iron cylindrical has total surface area TSA. Total surface area குடுத்துருக்காங்க. 1848 1848. Its curved surface area is அதாவது CSA is 5/6 of total surface area. Find the radius and height. ஆரும் ஹச்சும் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சதாடா? ஒரு கொஸ்டின்ஸ எப்படி இந்த மாரி எக்ஸ்பிரஷனா மாத்தணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சா மட்டும் தான் நம்மனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இது ஓகேவா? இதுல உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? அப்ப நீ எக்ஸ்பிரஷன் குடுத்தா மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் போக முடியும். ஏன்னா, உனக்கு மட்டும் தான் இப்ப நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீ புரிஞ்சது, புரியலன்னு சொன்னா தான் நம்ம போக முடியும். நீ மியூட்ட ஆஃப் பண்ணி எடுத்துக்கோ. சும்மாவே எடுத்துக்கட்டும். பேக்கிரவுண்ட் சவுண்ட் அதிகமா இருந்தா மட்டும் அப்போதைக்கு கட் பண்ணிக்கோ. ஓகேவாடா? எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஆர் அண்ட் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க சிஎஸ்ஏ வேணும். டிஎஸ்ஏ குடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏன்றது டைரக்ட் ஆன்சர். சிஎஸ்ஏன்றது என்னன்னா 5/6 ஆஃப் சிஎஸ்ஏன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்ஏல 5/6 போட்டுட்டு இந்த 1848 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 6 ஆல இத டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவோம். 1 6 ஆர் 6, 3 6 ஆர் 18. நல்லா பார்த்துக்கோ. இந்த மாரி தான் நெறைய இடத்துல மிஸ்டேக் வரும். 3 6 ஆர் 18 அடுத்து 4 வராது. அப்ப ஒரு ஒரு நம்பர் எடுத்து நம்மளால டிவைட் பண்ண முடியலன்னா, அந்த நம்பருக்கு பதிலா ரீப்ளேசிங்கா 0 போடணும். 0 டைம்ஸ் 6 இருக்குன்னு இமேஜின் பண்ணி. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். 48. 8 6 ஆர் 48. புரிஞ்சதாம்மா? நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 308 5. 5 8s ஆர் 40. 0 இருக்கிறதுனால நான் கேரி ஓவர் பண்ணாம டைரக்ட்டா போட்டேன். 3 5s ஆர் 15. 1540 தான் இதோட ஆன்சர். சிஎஸ்ஏ. இப்ப நான் சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சுட்டேன். டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஆர் அண்ட் ஹெச் 2 வேல்யூஸ் தெரியணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். முக்கியமானது. எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம் மிட்டம், மந்த்லி ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா, இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நமக்கு ஒரு சிலிண்டரோட டிஎஸ்ஏ அப்படின்றது என்ன? அப்படின்னா, சிஎஸ்ஐயும் 2 பை ஆர் ஸ்கொயர்டையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். கரெக்ட்டா? எஸ் இது மேம். புரியுதாடா? அப்ப இந்த இடத்துல என்னோட சிஎஸ்ஏ ஆன 1540வையும் 2 பை ஆர் ஸ்கொயர் எனக்கு ஆர் வேல்யூ தெரியாது. அதையும் டிஎஸ்ஏ யோட வேல்யூ அவங்களே குடுத்துருக்கான் 1848. இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நம்ம ஏன் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா, நான் ஒருவேளை சிஎஸ்ஏல சப்ஸ்டிட்யூட் பண்றா 2 பை ஆர் ஹெச்ன்னு 2 அன்னோன் வேல்யூ இருக்கும். என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. டிஎஸ்ஏல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 2 அன்னோன் இருக்கு. ஸோ அப்ப என்னால அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலாவ ஞாபகம் வச்சுக்கிறேன். டிஎஸ்ஏ எனக்கு தெரிஞ்ச கிவன் டேட்டா என்னது டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏன்னா என்ன அர்த்தம்? சிஎஸ்ஏவும் 2 பை ஆர் ஸ்கொயர்டும் சேர்ந்தது. இந்த ஃபார்முலாவையும் ஃபார்முலாவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? 2 அன்னோன் கேட்கும்போது சில நேரங்கள்ல ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கும். அந்த டைமிங்ல இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுதா? நோ மேம். ஓகே சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 2 பை ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஸோ பிளஸ்ல இருக்க வேல்யூ இந்த சைட் போனா மைனஸா மாறும். 2 பை ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ 1848 மைனஸ் 1540. ஸோ இதுலேருந்து இத சப்ட்ராக்ட் பண்றோம். 308 2 பை ஆர் ஸ்கொயர். இப்ப நமக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ தான் வேணும். 308 2 இன்டு 22 இன்டு 7. 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 11s ஆர் 22. 2 11s ஆர் 22. ரிமைனிங் 8. 8 11s ஆர் 88. 1 2s ஆர் 2. 12. 1 2s are 2, 4 2s are 8. 1 2s are 2, 7 2s are 14. R squared equal to 7 into 7. Therefore, R is equal to 7.
இப்போ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுலருந்து ஹச் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா, சிஎஸ்ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1540. சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னது? 2 பை ஆர்ஹெச் 1540. இப்ப நமக்கு இதுல தெரிஞ்ச வேல்யூன்னா தெரியாத வேல்யூன்னா ஹச் மட்டும் தான். ஸோ மீதி எல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போறோம். 2 டினாமினேட்டர் பையோக்கான 22 டினாமினேட்டர் ஆரோட வேல்யூ 7 டினாமினேட்டர் அண்ட் இந்த 22/7க்கான 7 நியூமரேட்டர். இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்றோம். 2 டேபிள் கேன்சல் பண்ணோம். 7 2s are 14 ரிமைனிங் 1 7 2s are 14 and 0. தென் என்ன டேபிள கேன்சல் பண்றோம்? 11 டேபிள் 2 11s are 22 7 11s are and 70. 1 2s are 2 35 2s are 70. 35 சென்டிமீட்டர். என்ன வேல்யூ குடுத்துருக்காங்களோ அந்த மீட்டர். ஸ்கொயர் மீட்டர். மீட்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ h is equal to 35 மீட்டர். ரேடியஸ் equal to 7 மீட்டர். ஓகேவாம்மா? இது புரிஞ்சதா? இதுல டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளும்மா. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கேப்பிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ 3rd சம்ல என்ன பண்றோம்? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லெங்த் ஆஃப் த ஹாலோ லாக் அப்படின்றதுனால ஆர கேப்பிட்டல் ஆர 16 சென்டிமீட்டர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்னு குடுத்ததுனால, நம்ம என்ன பண்றோம்? கேப்பிட்டல் ஆர 16ன்னு வச்சுக்கிறோம். தென் ஹைட்ட 13 வச்சுக்கிறோம். திக்னஸ் 4ன்றதுனால இதுலருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணி ரேடியஸ் வந்து 12ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு டைரக்ட்டா டிஎஸ்ஏன்னு கேட்டதுனால டிஎஸ்ஏவோட ஃபார்முலா 2 பை கேப்பிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், கேப்பிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச். இப்போ இதுல ரொம்ப சிம்பிள். இத சால்வ் பண்ணிடலாம்லடா. நீனே சால்வ் பண்ணிருவ தானே? Yes, ma'am. இத ஹோம் ஒர்க்கா போட்டுக்கலாமா? Okay, ma'am. சப்ஸ்டிடியூஷன் மட்டும் முடிச்சுருவோம். ஓகே. ஸோ இத 2யும் சால்வ் பண்ணி இங்க எழுதிக்கணும். ஸோ 28 இத ஃபுல்லா சால்வ் பண்றோம். 16 - 12 4 ஆகும். ஸோ 13 + 4 17. 1 7s are 7 4 7s are 28. இவ்வளோதான். இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா வர ஆன்ஸர் தான் ஆன்ஸர். ஓகேவாம்மா? Yes, ma'am. ஓகேடா. ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ மட்டும் தொரவா படிச்சுட்டோம்னா, அத பேஸ் வச்சு தான் நம்ம மத்த எல்லா சாப்டர்ஸுமே பார்ப்போம். அதனால நம்ம ஈஸியா சூப்பரா படிச்சிடலாம். ஓகே. இப்ப நம்ம எது வரைக்கும் படிச்சிருந்தோம் அப்படின்னா, சிலிண்டர் வரைக்கும் படிச்சிருந்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோன் பத்தி பார்க்க போறோம். ரைட் சர்க்குலர் கோன். ஸோ ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னா என்னன்னா, ரைட்ன்னு சொல்லும்போது ரைட் ஆங்கிள் ஞாபகம் வரும். 90 டிகிரி உள்ள பெர்பெண்டிகுலரா உள்ள லைன வச்சு ஒரு ஆர்க் சுத்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு கோன் கிரியேட் ஆகும். அந்த கோண பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு பேஸ். பேஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அதனால அதுக்கு வந்து ரேடியஸ். இத தான் கோன்னு சொல்றோம். இது வந்து 90 டிகிரில இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரு ரைட் சர்க்குலர் கோன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல என்னலாம் இருக்குன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னா இந்த இருக்கு இல்லையா? இததான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா, பை ஆர் எல். பை ஆர் அப்படின்றது இந்த சர்க்கிள் இந்த இடத்துல பேஸ வச்சு பை ஆர் வரும். தென் எல் அப்படின்றது என்னன்னா, இந்த ஸ்லாண்டிங் ஹைட். ஓகேவா? ஒரு சில நேரங்கள்ல நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக எல்ல வந்து குடுக்காம இருப்பாங்க. குடுக்காம இருந்துட்டு, இங்க வந்து குடுத்துருவாங்க. ஹச் குடுத்துருவாங்க, ஆர் குடுத்துருவாங்க. ஆனா என்ன கேட்பாங்க? சிஎஸ்ஏன்னு கேட்பாங்க. சிஎஸ்ஏன்னா நமக்கு என்ன வேணும்? பை ஆர்எல் வேணும். அப்ப எல் தெரிஞ்சா தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அப்ப எல் இஸ் ஈக்குவல் டூ இது பித்தாகரஸ் ரூல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? Yes, ma'am. எல் இஸ் ஈக்குவல் டூ என்ன வரும்? எல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னடா வரும்? பித்தாகரஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா வரும்? தெரியுமா? தெரியாதா? தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லிடுமா, நானே எழுதிருவேன். Ma'am, voice clear-ஆ இல்லைங்க மேம். ஆ தெரியுது. ஆன்சர்ஸ் புரியுதாடா? இப்ப clear-ஆ இருக்கு மேம். ஓகேடா. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுமா.
இல்லாட்டி உனக்கு இந்த சிம்பல்ஸ்லாம் தெரியுதா? எமோஜிஸ்லாம் இருக்கும்ல. மேம் என்னதுங்க மேம்? கீழ எமோஜிஸ் இருக்குல்லடா. எஸ் மேம். எல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ மேம் என்ன ஃபார்முலா மேம்? எல் ஸ்கொயர்டுன்னு கேட்கிறேன்டா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டனஸ் வந்து கேட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்ப இது கோணம் அது இதுன்னு உனக்கு புதுசா படிக்கிற எதையுமே மறந்துரு. உனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இதுல எல்லோட வேல்யூ எனக்கு வேணும். நீ எப்படி கண்டுபிடிப்ப? புரியுதா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? ஓகே. சொல்லுமா. ஃபார்முலா மட்டும் சொல்லுடா. ஹைபாட்னியூஸ் ஃபார்முலாவா மேம்? ஆமாடா, ஆமா. எஸ் மேம். இருக்கறதுலே லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம லாங்கஸ்ட் ஸ்கொயர் என்னது? எல். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்முலா கம்பேரிசன் புரிஞ்சுதாடா? இந்த பிக்சரும் இதையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுதா? ஓகேவா இல்லையா? புரிஞ்சுதாடா? எஸ் மேம். நெட் கிளியரா கிடைக்க மாட்டேங்குது. ஓகேடா. ஓகே, ஓகே. ஓகேம்மா. ஸோ இப்ப இந்த இது புரிஞ்சுதா? இந்த இத வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வேல்யூஸ சொல்றோம். ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபார்முலாஸ்க்கு நான் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன். மல்டிப்ளிகேஷன் நீ எந்த நம்பர வேணா இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சா தான் சம்ஸ ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. இப்போ எனக்கு எல் வேணும்னா, நான் இந்த ஃபார்முலால வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எல் ஸ்கொயர்னா தான் இந்த ஃபார்முலா. எல்லுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? நீ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க இருக்கிற நம்பர்ஸ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த கோன் பாரேன். நம்ம ஏற்கனவே இந்த கோன் பார்க்கும்போது, அதாவது சிலிண்டர் பார்த்தோம். இந்த சிலிண்டர் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைச்சது. அதே மாதிரி இந்த கோன ஓப்பன் பண்ணா என்ன கிடைக்கும்னா, இந்த மாரி ஒரு ஆர்க் கிடைக்கும். ஆர்க் எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா, சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த மாரி கட் பண்ணி எடுக்கிற செக்டர் இருக்கு இல்லையா? அந்த ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஓகேடா. ஓகே. நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் தேவையோ அத மட்டும் பார்த்துக்கிறோம். இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பத்தி பார்க்குறோம்? கோன் பத்தி பார்க்குறோம். கோனோட சிஎஸ்ஏ ஃபார்முலா என்னடா? சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் என்னம்மா? அப்ப சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் ஃபார்முலா சொல்லுமா? நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? எஸ் மேம். ம். சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் ஃபார்முலா மறந்து போச்சுன்னா, மறந்துருச்சுன்னு சொல்லிடுடா. சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் என்னன்னா, பை ஆர் எல். பை ஆர் எல். ஸோ எல் வந்து கிவனா குடுத்திருந்தா ப்ராப்ளம் இல்ல. குடுக்கல அப்படின்னா, எல் இஸ் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் என்னது? ம். அவ்வளோதான் குடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்னதுன்னா அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும், இந்த பாட்டமும் சேர்த்து வரும். பாட்டம் ஃபார்முலா என்னடா? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர்.
ஸோ இது 2ல இருந்து பை ஆர காமனா எடுத்துட்டோம்னா, இந்த பை ஆர்ல இருந்து ஒரு எல் இருக்கும். இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஒரு ஆர் இருக்கும். பை ஆர் எல் பிளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. டிஎஸ்சி. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் படிச்சுக்கோமா. படிச்சு எழுதி பார்த்துக்கோ. எழுதிக்கோ. எழுதுறது தான் முக்கியம். இல்லாட்டி மறந்துருவோம். எழுதிக்கோடா. ஒரு 5 மினிட்ஸ். 5:33 ஆகுது. 5:55க்குள்ள சாரி 37க்குள்ள எழுதிக்கோ. 4 மினிட்ஸ்க்குள்ள. ஓகே. இப்போ 7.5ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Radius of a conical tent. அப்ப R 7 meter. Height 24 meter. Calculate the length of the canvas used to make the tent in width of the rectangular canvas is 4 meter. ஓகேடா. இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி நமக்கு தோணும். ஆனா ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். என்ன லாஜிக் அப்டின்னா, ம் இந்த மாதிரி ஒரு கோன் இருக்கு. சரியா? இந்த மாரி ஒரு டென்ட் வந்து நம்ம நம்ம எல்லாம் பிக்னிக் போறோம். பிக்னிக் போற இடத்துல ஒரு டென்ட் போடணும்னு நெனைக்கிறோம். நமக்கு எவ்ளோ பெரிய டென்ட் வேணும்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்றோம். ஓகேவா? எவ்ளோ பெருசா இருக்கணும் அப்டின்னா, ரேடியஸ் வந்து 7 மீட்டரும், ஹைட் வந்து 24 மீட்டரும் இருக்கிற மாதிரி ஒரு டென்ட்ட ரெடி பண்றோம். ஓகேவா? அந்த இது ரெடி பண்றதுக்கு நமக்கு எவ்ளோ கிளாத் கடைக்கு போறோம். கடைக்கு போனா இந்த மாரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். சுடிதார் மெட்டீரியலோ அல்லது ப்ளவுஸுக்கோ பார்த்தோன்னா, இந்த மாரி ஒரு இது வச்சிருப்பாங்க. இந்த மாரி மெட்டீரியல்ஸ சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க கிளாத்த. அந்த கிளாத்தோட லென்த் இது இருக்கும். அ இங்க வந்து ஸ்டாண்டர்டான இது இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி இருக்கனால இந்த நீளம் இப்டி போயிட்டே இருக்கும். நமக்கு எவ்ளோ தேவையோ அந்த மாரி கட் பண்ணி, அளந்துட்டு கட் பண்ணி குடுப்பாங்க. இவ்ளோ வேணுமா? இவ்ளோ வேணுமான்னு கட் பண்ணி குடுப்பாங்க. அப்ப அதுல எவ்ளோ லென்த் இருந்துச்சுன்னா, நமக்கு இந்த 10த்த மேக் பண்றதுக்கு தேவையான கிளாத் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப இந்த சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் தான் இதோட ஏரியாவுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? புரியுதாம்மா? நான் சொல்றது புரிஞ்சதா? சூப்பர். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? சிஎஸ்ஏ ஆஃப் த கோனுக்கு பை ஆர் எல். எல் வேணும். எல் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த ஹச்சையும் ஆரையும் யூஸ் பண்ணணும். L equal to square root of h square plus r square. h ஓட வேல்யூ என்னது? 24 square plus r squared என்னது? 7 square. So already 24 square ஓட வேல்யூ 576. 7 square ஓட வேல்யூ 49. So இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 625. 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 25ன்னு வரும். ஸோ லென்த் வந்து 25 மீட்டர்ன்னு தெரிஞ்சிருச்சு. சிஎஸ்ஏ ஓட ஃபார்முலா என்னது? Pi R L. Pi means 22/7. R value is 7 and L value is 25. 7, 7 cancel பண்ணியாச்சு. 25 into 22. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ம். இது எப்படி தெரியுமா ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 22ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி 2 into 11ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அப்ப 2 into 25 என்ன வரும்னா 15 வரும். எப்பவுமே 11 டேபிள் மல்டிப்ளை பண்றதுக்கு உனக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்றேன். இப்போ 45 நீ 11ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா, லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 5, 5 + 4 9, 4. இதுதான் 11 மல்டிப்ளை பண்றதுக்கான ஐடியா. இப்போ 435 இருக்கு. இத எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 11ஆல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 5, 3 + 5 8, 3 + 4 7, அப்புறம் இந்த 4. ஓகேவா? புரியுதாடா? நான் சொன்ன கான்செப்ட் புரியுதாம்மா? 11 மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் புரியுதா? ஓகே சூப்பர். ஓகே. இப்ப அந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி தான் இந்த சம்மும் செய்றோம். 22 into 11னா 50 into 11னா 0 போட்டுக்கிறோம். 0 + 5 5. அப்புறம் இந்த லாஸ்ட் நம்பர் 5. 550 தான் இதோட ஆன்சர். சிஎஸ்ஏன்றது ஏரியா அதனால மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும்னா, நம்ம எடுக்க போற கிளாத் மெட்டீரியலும்,
இந்த சிஎஸ்ஏ ஆஃப் த கோணும் ஈக்குவல்ன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ரெக்டாங்கிள் சேஃப் அப்படின்றதுனால, ரெக்டாங்கிளுக்கான ஏரியா என்ன? ஓகேவா? எல் இன்டு பி ஈக்குவல் டூ இதோட வேல்யூ 550 மீட்டர் ஸ்கொயர். இவ்ளோ வேல்யூ நம்ம எடுக்கணும். இந்த லென்த் அண்ட் பிரெட்த்ல எவ்வளோல எடுக்கணும்? 550 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தா தான், நம்ம வந்து அந்த டென்ட் போட முடியும். ஸோ இந்த லென்த் அண்ட் பிரெட்த்ல அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, 4 மீட்டர் வித்துன்னு குடுத்துட்டாங்க. அப்ப வித்தோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா, 550 மட்டும் இருக்கும். நமக்கு லென்த் தான் வேணும். ஸோ 550ன்றத 4 ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 1 4s ஆர் 4 ரிமைனிங் 1 ஆ 3 4s ஆர் 12 ரிமைனிங் 3 7 4s ஆர் 28 28 அப்ப ரிமைனிங் 2 இருக்கும். ஒரு 0 சேர்த்துக்கிட்டா 5 4s ஆர் 20 137.5 மீட்டர் லென்த். இவ்ளோ லென்த்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டீரியல் வாங்கணும். ஓகேவா? புரிஞ்சதாடா? ஓகே. இப்ப என்னன்னா, எக்ஸாம்பிள் 7.6 If the total surface area of the cone of radius 7 centimeter is 704 centimeter square, then find its slanting height. இப்போ இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, the total surface area of the cone of radius நீனே சொல்லுடா. என்னலாம் குடுத்துருக்காங்க? சொல்லுமா. என்னென்ன கிவன் டேட்டா குடுத்துருக்காங்கன்னு சொல்லுமா. மேம் வாய்ஸ் கிளியரா இல்ல மேம். என்னென்ன டேட்டாஸ் குடுத்துருக்காங்க? சிம்பிள்ஸா எழுதுவோம் இல்லையா? நீ சொல்லு சொல்லு நான் எழுதுறேன். பேக்ரவுண்ட் ம். டிஎஸ்ஏ குடுத்துருக்காங்க. டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏ ஆஃப் த கோன் எவ்வளோம்மா குடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர் மேம். டிஎஸ்ஏடா ஃபர்ஸ்ட் கொஸ்டின ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணு. இங்க பாரேன். இதுல 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மேம். வெரி குட். ஏன்னா இஸ்ன்னு ஸ்டார்ட்டிங்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? அதோட ரேடியஸ் தான் 7. இஸ் ஈக்குவல் டூ 704 அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் 704. தென் ரேடியஸ் வந்து 7. ஃபைண்ட் இட்ஸ் ஸ்லாண்டிங் ஹைட். ஸ்லாண்டிங் ஹைட்னா என்னது? எல் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்னதுடா? பை ஆர் எல் எல் பிளஸ் பிளஸ் ஆர். வெரி குட். பை ஆர் எல் பிளஸ் ஆர். பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் 7. லென்த் என்னம்மா? லென்த் தெரியாது. எல். ஆரோட வேல்யூ 7. 7 7 கேன்சல் பண்ணியாச்சு. டிஎஸ்ஏ அவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? 704. அத ஏதாவது ஒரு சைடு போட்டுக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆர் ஆர்ஹெச்எஸ் சைடு. இப்ப நமக்கு என்ன இருக்கு? 22 எல் பிளஸ் ஆர். எல் பிளஸ் 7. இப்ப இந்த டைமிங்லடா என்ன பண்ணணும்னா, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? இது 2 உள்ள அடிஷன்ல இருக்கு. எல்லையும் 7யும் என்னால ஆட் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளையும், நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு வேரியபிள் அப்படின்றது ஆ ஏதோ சம்திங் என்னன்னே தெரியாது. அது 7ன்றது ஒரு நம்பர். கான்ஸ்டன்ட்டா இருக்கிற நம்பர். இப்ப எல் 1ஆ இருக்கும்போது 7 வந்து இந்த நம்பர் 8ஆ இருக்கும். 2ஆ இருந்தா 9ஆ மாறும். இந்த மாரி ஸ்டாண்டர்டா மாறும். நம்ம இத எடுத்து எழுத முடியாது. அது தெரியும்லடா? இது 2யும் ஆட் பண்ண முடியாதுன்னு தெரியுமா? ஓகே. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த 22வ இந்த சைட் கொண்டு வரப்போறோம். ஓகேவா? 704/22 ஈக்குவல் டூ எல் பிளஸ் 7. இப்ப பிராக்கெட் ரிமூவ் ஆயிடும். ஏன்னா 22 தான் இல்லைல்ல. அதனால பிராக்கெட் ரிமூவ் ஆயிடும். இப்ப நான் என்ன சேவ் பண்ணணும்னா 2 டேபிள் 11 டேபிள கேன்சல் பண்றேன். 2 டேபிள கேன்சல் பண்றேன். 2 டேபிள் ஈஸி. அதனால 2 டேபிள் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். 3 2s ஆர் 6 ரிமைனிங் 1 5 2s ஆர் 10 2 2s ஆர் 4. நெக்ஸ்ட் 11 டேபிள் 1 11s ஆர் 11 3 11s ஆர் 33 ரிமைனிங் 2 2 11s ஆர் 22. 32 ஈக்குவல் டூ எல் பிளஸ் 7. எனக்கு எல் தான் வேணும். பிளஸ் 7 இந்த சைடு வந்துச்சுன்னா -7ஆ மாறும். அப்ப எல் ஈக்குவல் டூ 25. ஓகேவா? 25 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாம்மா?
பாப்பா ஏதாவது டவுட் இருக்காடா? இப்ப 7.7ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 சென்டிமீட்டர் அண்ட் த டயாமீட்டர் நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக வேல்யூஸ டெசிமல்ல குடுத்துருக்காங்க. Diameter 1.4 centimeter, a conical cavity of same height and base is hollowed out. Find the total surface area of the remaining solid. ஓகே. சூப்பர். இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உன்னோட அடுத்தடுத்த எக்ஸர்சைஸ கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கிறதுக்கு. இது புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தடுத்த எக்ஸர்சைஸ் ரொம்ப சிம்பிளாவே நீ சால்வ் பண்ணிருவ. இப்போ இது ஒரு சிலிண்டர். ஓகேவா? இந்த சிலிண்டர்ல ஒரு கோன இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். கோன் அப்படின்றது எதுன்னா, இமேஜின் பண்ணிக்கலாம். ஆ ஒரு மரம் மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். கெட்டியான மரம். சிலிண்டர் சைஸ்ல இருக்கு. அந்த மரத்துல ஒரு கோன் ஷேப்ல இந்த மாதிரி மேல டாப் இருக்கு பாத்தியா? அந்த டாப் ஃபுல்லும் என்ன பண்றோம்? கோன் ஷேப்ல கொண்டு போயி இந்த மாரி கட் பண்ணி, ரிமூவ் பண்ணி ஒரு கோன எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்னா, இந்த சிலிண்டர் எப்படி இருக்கும்னா, இந்த ஷேப்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? இந்த ஷேப்ல தான் இருக்கும். அதாவது இந்த ஷேப் மீன்ஸ் என்னன்னா, உள்ள இப்படி இருக்கும். ஆனா வெளிய வந்து சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா, இந்த மாரி கோன் உள்ள ஒரு கோன் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி வளைவா இருக்கும். புரியுதாடா? இத உன்னால இமேஜின் பண்ண முடியுதா? ஓகே. ஓகேவா? இது வந்து கோனோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்புறம் இது சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே. ம். இப்ப நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா, டிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர்ன்னு கேட்டுருக்காங்க. டிஎஸ்ஏ ஆஃப் த இந்த சிலிண்டர். இந்த ஹாலோ பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்களே, அந்த ப்ராசஸ் பண்ண இந்த சிலிண்டரோட டிஎஸ்ஏ என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்ப இது எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் கவர் ஆகுது. இந்த ப்ளூ கலர்ல லைன் போட்டிருக்கேன் இல்லையா? அது 2 பை RH. அதுக்கடுத்து கோன். கோனோட சிஎஸ்ஏ கவர் ஆகுது. பை ஆர் எல். அப்புறம் டிஎஸ்ஏல டாப் அண்ட் பாட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டம் பார்த்தா பை ஆர் ஸ்கொயர். டாப் கிடையாது. ஏன்னா டாப்ல தான் கர்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோன வெளிய எடுத்துட்டோம். அந்த டாப் எங்க போச்சுன்னா, இங்க எடுத்து வச்ச கோனோட வெளிய போயிருச்சு. இந்த கோன் வந்து இல்ல. அப்ப இந்த டாப் என்னது? இங்க இருக்காது. எம்ப்டியா இருக்கும். அதனால ஜஸ்ட் பை ஆர் ஸ்கொயரோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். புரிஞ்சதாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப எல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச்சோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ அவங்க என்ன குடுத்துருக்காங்க? ம். இது கன்ஃப்யூஸ் ஆகும்லே அதான் நான் ம். தரோவா எழுதி காமிக்கிறேன். h is equal to 2.4. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? r is equal to 0.7. h ஸ்கொயர் 2.4 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்? 576ஆ? ஞாபகம் வச்சுக்கணும்டா, எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 25 வரை இருக்க நம்பரோட ஸ்கொயர் எல்லாம் லீவ்லயே மக்கப் பண்ணி வச்சுக்கோ. அதேபோல கியூபும் வந்து 20 வரைக்கும் 20 ஸ்கொயர்டு அண்ட் 20 கியூப் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஸ்கொயர் வந்து 25 வரைக்குமே படிச்சுக்கலாம். ஹச் ஸ்கொயர்னா 576. இப்போ ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சிருக்காங்க. ஸ்கொயர்டா இருந்துச்சுன்னா, 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். அடுத்து ஆர் ஸ்கொயர் 7 7s ஆர் 49. 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சா இங்க தான் வரும். இப்ப இது 2யும் எடுத்து ஆட் பண்றோம். இது 2யும் ஆட் பண்ணா என்ன வரும்? டெசிமல் அடிஷன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, டாட்டுக்கு நேரா தான் டாட் வைக்கணும். பேலன்ஸ் இருக்க முன்னாடியும், பின்னாடியும் தேவைக்கு 0 சேர்த்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5.7 இருக்கு.
2.03 இருக்கு. இப்ப இத நீ 2யும் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இந்த டாட்டுக்கு நேரா டாட் வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல 5 இருக்கு. ரைட் சைட்ல 7 இருக்கு. இங்க 3க்கு கீழ எதுவுமே இல்லன்னா 0 போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா டாட்டுக்கு அடுத்து, நம்பருக்கு அடுத்து லாஸ்ட்ல வர ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. நம்ம எவ்ளோ ஜீரோஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இன் பிட்வீன்ல தான் ஆட் பண்ணக்கூடாது. நம்பருக்கு நடுவுல ஆட் பண்ணக்கூடாது ஜீரோஸ. இங்கேயோ, இங்கேயோ ஆட் பண்ணா ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இது 2யும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 6.25ன்னு வரும். நமக்கு ஆல்ரெடி 6.25 ஓட வேல்யூ தெரியும். 2.5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625னா என்ன வரும்? இப்போ இத டெசிமல்னால உனக்கு ஸ்கொயர் ரூட் கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, சிம்பிளான வழி என்னன்னா 6.25ன்னு போட்டுட்டு, 625ன்னு போட்டுட்டு, 2 டாட் டெசிமல ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்ப 100ஆல டிவைட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாரி பண்ணா நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. 625 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 25 வரும். 100 டிவைட் பண்ணோம்னா 10. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 25, 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. 2.5 தான் ஆன்ஸர். ஓகேவா? புரியுதாடா? ம். ஓகே. இப்ப நம்ம எல் கண்டுபிடிச்சுட்டோம். எல் என்னது? 2.5 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த செமி சாலிட் 2 pi RH பிளஸ் pi RL பிளஸ் pi R ஸ்கொயர். இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணாம என்ன பண்ணணும்னா, சிமிலர் வேல்யூஸ ஃபர்ஸ்ட் காமனா எடுக்கிறோம். pi R எடுத்துட்டோம்னா, இங்க 2H இருக்கும். pi R எடுத்துட்டா இங்க L மட்டும் இருக்கும். pi R எடுத்துட்டோம்னா ஒரு R மட்டும் இருக்கும். அப்ப நம்மளோட சிம்ப்ளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா ஆயிடும். நெறைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாம. pi யோட வேல்யூ 22/7. R ஓட வேல்யூ என்னம்மா பார்த்தோம்? 0.7. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 7/10ன்னு பார்த்துக்கலாம். 0.7 7/10ன்னு டெசிமல் ரிமூவ் பண்ணி பண்ணோம்னா, நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் அதனால அப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து 2 இன்டு H. H ஓட வேல்யூ என்னது? 2.4. அப்ப 4.8ன்னு வரும். L ஓட வேல்யூ 2.5. R ஓட வேல்யூ 0.7. இப்ப இந்த டெசிமல் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த காமன் நம்பர்ஸ கேன்சல் பண்ணிடலாம். 4.8, 2.5, 0.7. So 7 plus 8 15, 15 plus 5 20, 20 அப்படின்னா 0, ரிமைனிங் 2, 2 plus 4 6, 6 plus 2 8, 8. ஓகேவா? இப்ப 22 into 8 176. 176 10ஆல டிவைட் பண்றோம். ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வச்சா 17.6 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சதாடா? அப்ப புரிஞ்சதா? உனக்கு நீ ஃபாஸ்ட்டா அப்சர்வ் பண்றன்றதுனால நான் வேகமா போறேன். உனக்கு புரியுதா? ஓகே. ஓகேடா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பியர். ஸ்பியர் ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா, டோட்டல் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்பியரோட சிஎஸ்ஏ சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் 4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்பியர நம்ம 2ஆ கட் பண்றதா இமேஜின் பண்ணுவோம். அப்ப இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ஹெமிஸ்பியர். இந்த ஷேப்புக்கு பேர் என்னன்னா ஹெமிஸ்பியர். அப்ப ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏன்றது என்னன்னா, இந்த இதுதான் சிஎஸ்ஏ. இது எப்படி இருக்குன்னா, என்னோட டோட்டலா இருக்க ஸ்பியரோட இதுல பாதி ஹால்ஃப் ஆஃப் த போர்ஷன் இருக்கு. அதனால பை 2. 2 பை ஆர் ஸ்கொயர்ட். ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ என்னது? 2 பை ஆர் ஸ்கொயர்ட். புரிஞ்சுதாம்மா? ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ என்னது? 2 பை ஆர் ஸ்கொயர்ட். ஓகே. இப்போ இந்த ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ என்ன வரும்? சிஎஸ்ஏ அப்படின்னா, சிஎஸ்ஏன்னா இது.
டிஎஸ்ஏன்றது என்னன்னா, இந்த டாப்பும் சேர்ந்தது. டாப் என்ன ஷேப்லமா இருக்கும்? சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அப்ப ஆல்ரெடி சிஎஸ்ஏ 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். டோட்டலா 3 பை ஆர் ஸ்கொயர் தான் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஓகேடா. இப்போ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு 3 டேஸ் லீவ் விட்டுக்கலாமா? இல்ல 2 டேஸ் லீவ் வச்சுக்கலாமா? இல்ல மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. என்ன ஷேப்ல இருக்குன்னா ம், ஓகே. அதாவது ஒரு பெரிய கிண்ணம், பெரிய கிண்ணத்துக்குள்ள ஒரு சின்ன கிண்ணம். அதுக்கப்புறம் அந்த 2 கிண்ணத்துக்கும் நடுவுல திக்னெஸ் கெட்டியான ஒரு பவுல் மாதிரி. ஓகே, சூப்பர். இப்ப இங்க என்னடா இருக்கு? சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர். உன்னோட சிஸ்டரா 12th படிக்கிறா? எஸ் மேம். ஓகே, ஓகே. 2 பை கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்படா ஹாலோ ஹெமிஸ்பியருக்கான சிஎஸ்ஏ ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா, இது ஈஸி தானே. சிஎஸ்ஏ ஆஃப் த அவுட்டர் ரேடியஸ்னா கேப்பிட்டல் ஆர். கரெக்ட்டா? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கு கேப்பிட்டல் ஆர். அப்ப நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா 2 பை கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த குட்டி இது இருக்கு இல்லையா? பவுல் குட்டி பவுல் ஹெமிஸ்பியர் அதுக்கு ஸ்மால் ஆர் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். இது 2லேருந்து 2 பைய காமனா எடுக்கும்போது 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு வருது. ஓகேவா? ஹாலோ ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ ஈஸியா இருக்குல்ல? ஏன்னா சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2 பை ஆர் ஸ்கொயர். ஹாலோன்னா 2 ஆர் இருக்கும். அதனால கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ பார்க்கலாம். டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது என்ன இருக்கும்னா, சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் இருக்கும். சரியா? பிளஸ் அந்த இது இருக்கு இல்லையா? இந்த பார்டர் திக்னெஸ் இருக்கு இல்லையா? இந்த திக்னெஸ் வரும். இந்த திக்னெஸ்ஸும் சேர்ந்து கவர் ஆகும். அப்ப இந்த திக்னெஸ் என்னது? திக்னெஸ் வந்து நம்ம சிலிண்டர்ல பார்த்த அதே பேசிக் தான். கேப்பிட்டல் பெரிய சர்க்கிள்ல இருந்து சின்ன சர்க்கிள சப்ட்ராக்ட் பண்றோம். பெரிய சர்க்கிள்ல இருந்து இந்த சின்ன சர்க்கிள சப்ட்ராக்ட் பண்ணா இந்த ஏரியா கவர் ஆயிடும். ம். அப்ப ஆல்ரெடி என்ன ஃபார்முலானா 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் என்ன அர்த்தம்? கேப்பிட்டல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் பை ஆர் ஸ்கொயர். இப்ப இதுல என்ன காமனா இருக்கு? பை தான் காமனா இருக்கு. ஸோ பைய மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இங்க 2 பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்க பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இத 2யும் ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா இது 3 பை ஆர் ஸ்கொயர். இங்க 2 பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்க பை ஆர் ஸ்கொயர் சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. 2 பைலேருந்து 1 பைய சப்ட்ராக்ட் பண்ணா 1 பை ஆயிடும். ஸோ பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த லாஜிக் புரியுதாடா? இங்க 2 பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. அங்க 1 பை ஆர் ஸ்கொயர் ரைட். இப்போ தென் வந்து இது 2லயும் காமனா என்ன இருக்குன்னா, பை தான் இருக்கு. இப்ப 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கு. ஏன்னா லாஜிக் இல்ல இல்லையா? இப்ப நம்மளா தான் இமேஜின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுக்கிறோம். டிஎஸ்ஏன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோன்றதுனால எத்தன ஆர் வருது? 3 ஆர் வருதுன்னு வச்சுக்கோ. ஹெமிஸ்பியருக்கு மட்டும். ஒரு சின்ன ஸ்மால் ஆர். 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு பை. பை அதாவது 3 பை ஆர் ஸ்கொயர்ன்னு வரும். இதுல நார்மல் ஹெமிஸ்பியரோட டிஎஸ்ஏ. ஹாலோன்றதுனால பை வெளிய வந்துட்டு, இந்த 3 யோட கேப்பிட்டல் ஆர், கேப்பிட்டல் ரேடியஸ் வந்து இதுல வருதுன்றதுனால, இந்த மாதிரி வருதுன்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேவா? கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. இந்த மாரி தான் நம்ம மக்கப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேடா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். நீ என்ன பண்ற அப்டின்னா, எக்ஸர்சைஸ எடுத்துட்டு, நீனா சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார். நம்ம படிச்சிருக்கோம்.
கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீ சும்மா எல்லா கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி பாரு. நம்ம பார்த்துருக்க ஹெமிஸ்பியர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஏதாவது தெரியுதா? அப்படின்ற மாரி சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணு. நம்ம நாளைக்கு காலையில கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.